ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க துளசி. இதுக்கு ஒரு விசேஷம் இருக்குது பாருங்களா. ஒரு நாள் டைம் ஆகிடுச்சின்னு அடுப்பு பற்ற வைக்க விறுவிறுன்னு வேகமாக போய் விரவை எடுக்கிறேங்க. செங்கோலை விருந்து பட்டுன்னு போட்டுச்சு பாருங்கள் கையில். சரியான வலிங்க. வலி தாங்க முடியாமல் துடிச்சே போயிட்டேங்க. பக்கத்துலேயே இந்த துளசி இருந்துச்சுங்க. என்ன நினச்சோனோ தெரியலைங்க. விறுவிறுன்னு அந்த துளசி இலையை பறித்து அந்த கொலை மேலே இருந்த ஆத்திரத்தை பயங்கரமாக அந்த கையில் வச்சு காட்டினேங்க. பரப்பரன்னு அந்த இலையை நல்லா தேய்ச்சி விட்டேன் பாருங்கள். அந்த கொட்டின இடத்துலையே ஒரு 10 நிமிஷங்க அந்த வலி இருந்துச்சுங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வலியே இல்லைங்க. அந்த கொட்டின இடம் வீங்கும் இல்லைங்களா? குழவி கொட்டினாலே இன்றைக்கி வீங்குச்சுன்னா நாளைக்கு அதே டைமுக்கு தான் விடுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்கங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த வலியும் இல்லை, அந்த வீக்கமும் வீங்கவே இல்லைங்க. துளசிக்கு பார்த்தீங்களா இப்படி ஒரு மகத்துவமான அன்னைக்கு தாங்க நான் நினச்சேன். ஆனாலும் இது உண்மையிலே துளசியோட பவர் தானா இல்லை குழவியோட விஷம் சரியாக ஏறலையான்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சுங்க. அதை எனக்காக நிரூபிக்கிறதுக்காகவே மறுபடியும் ஒரு 2-3 டைம் அது போல் அந்த குழவி கொட்டிச்சிங்க. ஆனால் மறுநாள் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து தான் செக் பண்ணுறதுக்காகவே நானும் இந்த துளசியை பறித்து அதே போல் தேய்ச்சிங்க. அந்த வலியே இல்லைங்க. உண்மையிலே இது துளசியோட பவர் தானே அப்புறம்தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த துளசிக்கு எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு இப்படி ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சளிக்கு குழந்தைங்களுக்கு கசக்கி பிழிஞ்சு ஊற்றுவாங்க, புனிதமானது சாமிக்கு வச்சு படைப்பாங்க, அப்படி தாங்க எனக்கு தெரியும். இந்த 2 விஷயந்தான் இதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்றத அப்புறம்தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கூட குழவி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் பறித்து அது போல் செக் பண்ணி பாருங்களேன். உண்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா எல்லார் வீட்லேயுமே துளசி இருக்குங்க. இல்லைனா கூட எங்கேயாச்சும் இருந்தால் பிடிங்கிட்டு வந்து நட்டு வைங்க. துளசிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். பாருங்களேன், சின்னோண்டு செடி தானே, அதை அலட்சியப்படுத்தாதீங்க. இதுக்கு நிறைய மகத்துவம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.